Hi student. Today நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா யூனிட் 1 சாப்டர் 3 மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் மீனிங் அண்ட் டெஃபனேஷன். Management by objectives is a management system in which each member of the organization effectively participates and involves himself. This system gives full scope to the individual strength and responsibility. MBO harmonizes the goal of an individual with the organizational goal. It creates self-control and motivates the manager into action before somebody tells his do something. இப்போ மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே ஒரு எஃபெக்டிவ்லாக பார்ட்டிசிபேட்டோட இன்வால்மெண்ட்டோட அங்கே என்ன செய்வான்னா ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே. இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட கோலுமே அந்த ஆர்கனைசேஷனோட கோலாக மாறும். இப்போ மேனேஜர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட ஒரு மோட்டிவேட்டோட அவங்க என்ன செய்வாங்க, அந்த வேலையை எல்லாத்தையுமே முன்னாடியே செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதான் எம்பிஓவில் நடக்கும். MBO is popularized is the USA by George. According to him, MBO is a system wherein the superior and the subordinate managers of an organization jointly identify its common goals, define each individual's major area of responsibility in terms of the result expected of him, and use these measures guides for operating the unit and assessing the contribution of each of its members. இப்போ MBO அப்படிங்கிறது எங்கே பாப்புலரைஸ்டாக இருந்துச்சுன்னா, யூஎஸ்ஏல அந்த பாப்புலரைஸ் பண்ணவர் ஜார்ஜ். இப்போ MBO அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் அப்படின்னா, MBOனா ஒரு டீம் இருக்கும். அந்த சிஸ்டமில் யார் இருப்பாங்கன்னா, சுப்பீரியர் இருப்பாங்க, சப்பார்டினேட், மேனேஜர், ஆர்கனைசேஷன் மேனேஜர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ அந்த ஆர்கனைசேஷனில் அவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, அந்த சுப்பீரியர், சப்பார்டினேட், மேனேஜர் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு காமன் கோலோட அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்களோட மேஜர் ஏரியாவை பார்ட்டாக பிரித்து அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கோ அதை செய்வாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பிரித்து தனித்தனியாக ஒரு கோல் அச்சீவ் பண்ணி செய்யும்போது அப்போ என்ன செய்யும், அவங்க கோலுக்கு ஓரியன்டாக அவங்க அச்சீவை எய்ம் பண்ணி அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் MBOவில் நடக்கும். நெக்ஸ்ட், டெஃபனேஷன் ஆஃப் MBO. ப்ரொஃபஸர் ரெடின் டிஃபைன்ஸ் MBO as the establishment of effective standards for managerial positions and the periodic conversion of those into measurable time bound objectives linked vertically and horizontally and with future planning. MBO அப்படிங்கிறதுக்கு ப்ரொஃபஸர் ரெட்டின் எப்படி டெஃபனேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ என்னென்ன எஃபெக்டிவெல்லாம் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இந்த MBOவில் கொண்டு வந்தால் MBOவில் இருக்கிற மேனேஜர் அண்ட் சபார்டினேட் 2 பேரும் ஈக்குவலாக இருந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணணும், அதை எஃபெக்டிவாக எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் ரெட்டின்கிறவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.